பைரவிமா எங்க இருக்க? உனக்காக ஒரு முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கேன். அப்பா நான் இங்கே தான் இருக்கேன். கூப்பிட்டீங்களாப்பா? ஆமா பைரவி, கிராமத்துல இருந்து நம்ம சிந்து லெட்டர் போட்டிருக்கா. இப்பதான் நம்ம போஸ்ட்மேன் வந்து கொடுத்துட்டு போனாரு. ஆ, நிஜமாக தான் சொல்கிறீங்களாப்பா? இந்த லெட்டருக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். உங்கள் கொடுங்க, இப்பயே கொடுங்க, நான் உடனே படித்து பார்க்கணும். சரி, பார்த்து பொறுமையா படிச்சுட்டு அவளுக்கு ரிப்ளை லெட்டர் போட்டுருமா மறக்காம. ஏன்னா நம்ம இந்த டைம் கிறிஸ்மஸ்க்கு நம்ம ஊருக்கு போகல, லேட்டா தான் போறோம். அதனால அவ எதிர்பார்த்துட்டே இருப்பா உன்னை. ஓகேப்பா, ஓகே, நானும் அதுதான் நினச்சிட்டே இருந்தேன். இந்த டைம் கிராமத்துக்கு போறப்ப சிந்துக்கு ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துடலாமா? நான் வாங்கி கொடுக்குறேன், உன் கையால உன் ஃப்ரெண்டுக்கு நீயே கொடுத்துருங்க, சரியா? ஷியோர்ப்பா, கண்டிப்பாக. ஃபோன் இருந்தால் நாங்கள் அப்பப்போ பேசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா இந்த லெட்டர் மூலிமா நாங்கள் படிக்கிறதுக்கும் நாங்கள் பேசுகிறதுக்கும் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது. சிந்து, ஐ மிஸ் யூடி. எப்போடா கிராமத்துக்கு வருவோம், உன்னை பார்ப்போன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு போய் நம்ம சிந்துக்கு ஒரு லெட்டர் எழுதிடணும். சிந்து, நீ என் கூடயே இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுதுடி. என்னோட நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட என்னால் ஷேர் பண்ணிக்கவே முடியல. ஓகே மக்களே, நான் போய் சிந்துவுக்கு லெட்டர் எழுதுறேன். லெட்டரில் என்ன எழுத போகிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சிந்து பைரவி சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.